விருச்சிகம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 12, 1, 2 இடங்கள்ல சந்திரனுடைய இயக்கங்கள் இருக்கின்றன. ராசியை குறிபார்த்து கொண்டிருக்கிறார். 5, 7 கூடியவர்கள் பரிவர்த்தனையாக 5ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சமாக இருப்பது மிகப்பெரிய யோக பலன். என்ன நடக்கும்? ஞாயிற்றுக்கிழமையும் திங்கக்கிழமை, அதாவது வாரத்தின் ஆரம்பத்தில் திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை கொஞ்சம் பயணங்கள் இருக்கும், கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கும். வீட்டுக்கு எதனா பொருள் வாங்குவீங்க, கையில் இருக்கிற காசை உடனடியாக டக்குன்னு செலவு பண்ண வேண்டிய அமைப்பு இருக்கும். 12ஆம் அதிபதி உச்சத்தோடு இருக்கின்ற காரணத்தினாலையும் உச்சனுடைய வீட்டில் சந்திரன் வந்திருக்கின்ற காரணத்தினாலையும் வாரத்தின் ஆரம்பமாகிய திங்கள் செவ்வாய் இந்த 2 நாட்களுமே கையில் காசு தங்காமல் இருக்கக்கூடிய அமைப்பு. வீட்டிற்கு தேவையான பொருள், ஒரு ஏசி வாங்குறது, ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குறது, லேப்டாப் வாங்குறது, செல்போன் வாங்குறது, மகளுக்கோ மகனுக்கோ வாங்கி கொடுப்பது, மனைவிக்கு கணவருக்கு வாங்கி கொடுப்பது என முதல் 2 நாள் கடுமையான செலவு இருக்கும். செலவு இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி பணவரவு இருக்கணுங்களே. கண்டிப்பாக பணவரவும் இப்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக வரும். ராசியை குறிபார்த்து கொண்டிருக்க பாக்கியாதிபதி ராசியில வாரத்தின் நடுப்பகுதியில் உட்கார்றது நல்ல பாக்கியங்கள் கிடைக்கிறது என்பதை காட்டுது. காதலன் காதலி உறவுகள் நன்றாக இருக்கும். கணவன் மனைவி உறவுகளில் இதுவரைக்கும் இருந்து வந்த பிணக்குகள் தீரும். பாக்கியங்கள், கல்வி பாக்கியம், அந்த மாணவ பருவத்தில் இருக்கிறவருக்கு நல்ல கல்வி பாக்கியம் கிடைக்கும். வேலை தொழில் அமைப்புகள் கண்டிப்பாக நன்றாக இருக்கும். பணவரவுகள் சுமூகமாகவே போகும். விருச்சிக ராசிக்காரர்கள் பெரிய கஷ்டத்தை பெரிய நஷ்டத்தை அடைவீங்க அப்படின்லாம் சொல்றதுக்கு இங்க வழியில ஒண்ணுமே இல்லை. ஏன்னா ராசிநாதன் 8ல் மறைந்தாலும் கூட அவர் ஒரு நிலையில பார்த்தீங்கன்னா 6 குடையவராகி 8ல் மறைகிறது அப்படி ஒன்றும் சோதனைகளை கொடுக்காத ஒரு தன்மை. ஆகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கடந்த கால அமைப்புகளிலிருந்து மீண்டு வருவதற்கான எல்லா அமைப்புகளையும் கண்டிப்பாக செய்யுமே தவிர இந்த வாரத்தில் பெரிய சோதனைகள் எதுவும் இல்லைங்க. வாரத்தின் இறுதியில் 2வது வீட்டில் அவர் சந்திரமங்கல யோகத்தில் ராசி, அதாவது சந்திரனும் செவ்வாயும் ஒன்றுக்கொன்று பார்த்து கொள்ளக்கூடிய அமைப்பில் இருப்பது மிகப்பெரிய யோகம் என்பதால் எல்லா நிலைமைகளிலையும் நல்லவைகள் மட்டுமே நடக்கக்கூடிய யோக வாரம் விருச்சிகத்திற்கு இந்த வாரம்.